வீட்டில் அல்லல்ல குறையாத ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னா அந்த ஷிங்க்கு தான். அந்த இடத்துல மட்டும் பாத்திரம் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே டக்குன்னு அவ்வளோத்தரம் குவிஞ்சிரும். என்ன தான் இருந்தாலும் அந்த வாஷ் பண்ணி வைக்கிறது கூட ஓரளவு மனசு தாங்கிக்கலாம். ஆனால் அது அடுக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அதனாலவே பாத்திரம் கழுவுறதை பார்த்தாலே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னமாரி நிறைய பேர் யோசிப்பீங்க, சரி எதுக்கு இப்போ இந்த பாத்திரம் கழுவுறதையே இவ்வளோ நேரம் காட்டுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது டெக்கோர் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எனக்கு மைண்ட் செட் ஆச்சு. ஏன்னா சரி ஓகே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுட்டு சைட்லலாம் சோப்பு கரெல்லாம் இருந்தது, அது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணி பார்க்கும்போது அப்போ கூட எனக்கு லுக் ஏதோ டவுனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, மீஷோவில் வந்து ஒரு 2 கிட் வாங்கியிருந்தேன், ஷெல்ஃப் கிட் தான். இந்த ஷெல்ஃப் கேஸ்டோக்கு மேலே செட் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப ஒயிட்டாக வந்ததுனால அந்த இடத்துல அது சூட்டபுளாக இல்லை அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். இந்த ஷிங்க்குக்கு மேலே இது செட் பண்ணி பார்க்கலான்னு சும்மா செட் பண்ணி இந்த விம்பாரையும் அதுக்கப்புறம் ஒரு மணி பிளாண்டையும் வச்சு பார்த்துருந்தேன். லுக் சூப்பராக இருந்தது. பட் அதிகமான வெயிட்லாம் வைக்க முடியாது.